இதுக்கு நீங்கள் ஒரு ஆதாரமாக பார்த்தீங்கன்னா நேற்று வந்து புலவர் கலியபெருமாள் மற்றும் ஐயா ஆணைமுத்து அவர்களுடைய நூற்றாண்டு விழா வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி கடலூரில் மிக பிரம்மாண்டமாக எடுத்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை. அதில் வந்து இப்போ புலவர் கலியபெருமாள் பற்றி நீங்கள் சொல்கிற அந்த கட்சியில் ஒரே ஒரு தொண்டர்களுக்காக தெரியுமா, இல்லை அந்த கட்சி தலைவருக்காக தெரியுமா தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிற தொண்டர்கள், கட்சிகளில் இருக்கிற எல்லா பொறுப்பாளர்களுக்கும் தெரியும். ஏன்னா தொடர்ச்சியாக புலவர் கலியபெருமாள் ஐயாவுக்கும் தோழர் தமிழரசனுக்கும் தொடர்ச்சியாக நினைவேந்தல்கள் நடத்திட்டு வர கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி மிக சரியான கொள்கையோடு பயணிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கொள்கைன்னு சொல்கிறீங்க, இது அரசியல் மேடை இல்லையா? இதுக்கு அரசியலுக்காக நீங்கள் அதை கூட்டலையா? இப்போ விஜய் அவர்கள் வந்து மாணவர்களுக்கு உதவி செய்கிறது வந்து அரசியலுக்காக செய்கிறாங்க, நம்ம ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கிறீங்க. இப்போ இது அரசியல் மேடை இல்லையா? அதாவது தமிழ்நாடு விடுதலைப்படை உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு விடுதலை படைன்னு ஒரு பேரை சொன்னாலே நம்ம மீது வழக்கு, இல்லை நம்மளை வந்து கண்காணிக்கப்படும் உளவுத்துறை, அவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. அப்போ அந்த சிக்கல்கள் இருக்கிறதுனால தான் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த தமிழ் தேசிய கட்சி பாருங்கள், அரசியல் கட்சி, நீங்கள் இயக்கங்களை விட்டுருங்க, அரசியல் கட்சி எடுக்கிறீங்களா, எந்த அரசியல் கட்சியும் தோழர் தமிழரசனை பேசுறது கிடையாது, புலவர் கலியபெருமாளை பேசுறது கிடையாது. நீங்கள் தேசிய தலைவர் பிரபாகரனை கூட பேசலாம், ஒரு படத்தை போட்டுடலாம். ஆனால் தோழர் தமிழரசனையோ புலவர் கலியபெருமாளையோ இல்லை தமிழ்நாடு விடுதலைப்படையில் இருக்கிற மற்ற போராளிகள் பற்றி பேசினாலே நீங்கள் வந்து இந்திய அரசால் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுருவீங்க. உங்களை வந்து வீழ்த்துறதுக்கான எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்கன்னு வச்சிங்களேன். அப்படி இருக்கிற சூழலில் நீங்கள் அரசியலுக்காக இவங்களை பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இப்போது தமிழ் தேசிய தலைவரை வச்சு அவர் ஒரு நடிகர் மாதிரியான சில கட்சிகள் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் தோழர் தமிழரசனையோ புலவர் கலியபெருமாளையோ தமிழ்நாடு விடுதலைப்படையோ பேசுறது வந்து அரசியலே கிடையாது. இது இந்த தமிழ் சமூகத்துக்கு அவங்கள கொண்டு போய் சேர்க்கிற வேலை, தமிழ் சமூகத்தோட விடுதலைக்காக நம்ம களமாடிட்டு இருக்கோன்றது தான் அது. இது வந்து அரசியல்னு சொல்ல முடியாது.